அது மாதத்தின் முதல் திங்கட்கிழமை. பீகாரில் கங்கை நதிக்கரையில் லட்சக்கணக்கான காவடி பக்தர்களால் நிறைந்திருந்தது. எங்கும் பாபாவின் கோஷங்கள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. சிலர் தங்கள் காவடிகளை மலர்களால் அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். சிலர் கங்கை கரையில் அமர்ந்து பாபாவின் நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்திற்கு நடுவே அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த அபிஷேக்கும் நின்று கொண்டிருந்தான். குர்தா, தோளில் துண்டு மற்றும் கண்களில் ஒருவித அமைதி. அதற்கு பின்னால் பல வருட வலி மறைந்திருந்தது. அவன் கையில் சிறிய பித்தளை கலசம் இருந்தது. அவன் முதன்முறையாக நடைபயணமாக வைத்தியநாத கோவிலுக்கு நீர் எடுத்து செல்ல வந்திருந்தான். ஏதோ ஒரு நேர்த்தி கடனுக்காக அவன் வந்திருக்கிறான் என்றுதான் மக்கள் நினைத்தார்கள். ஆனால் அவனது மனதில் இருந்த விஷயம் பாபாவுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன் கைகளாலேயே விடை கொடுத்த அந்த உறவின் நினைவுகள் இன்றைக்கும் அதே கங்கை கரையில் அவன் முன்னே வந்து நின்றன. அவன் மெதுவாக 2 கைகளையும் கூப்பி கங்கை தாயை வணங்கி மனதிற்குள், பாபா, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லை. என்னிடம் ஏதேனும் தவறு இருந்தால் அதை இன்றே உமது தண்ணீரில் மிதக்கவிட்டு விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். அவ்வளவு கூறிவிட்டு அவன் படிக்கட்டுகளில் இறங்க தொடங்கினான். அவனது நடையில் எந்த அவசரமும் இருக்கவில்லை. அவன் வெறும் நீரை மட்டும் நிரப்ப வரவில்லை, தன் மனபாரத்தையும் நிரப்ப வந்தவன் போல இருந்தது. அபிஷேக்கிற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நந்தினியுடன் திருமணம் நடந்தது. நந்தினி ஒரு சாதாரண குடும்பத்து பெண். ஆனால் அவளது நற்பண்புகள் எவ்வளவு அழகாக இருந்தனவென்றால் முழு கிராமத்திலும் அவளுக்கு உதாரணம் சொல்வார்கள். திருமணத்திற்கு பிறகு இருவரின் சிறிய வீடும் சிரிப்பால் நிறைந்தது. காலையில் ஒன்றாக தேநீர் அருந்துவது, மாலையில் கோவிலுக்கு செல்வது, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாபாவின் முன் தீபம் ஏற்றுவது அவளது வழக்கமாகி போனது. திருமணமான 2 ஆண்டுகளுக்கு பிறகு நந்தினி தாயாக போகும் தருணத்தில் இருவரும் வைத்தியநாத கோவிலுக்கு சென்று நீர் ஊற்றுவதாக நேர்த்தி கடன் செய்து கொண்டனர். ஆனால் விதி ஒரு திருப்பத்தை எடுத்தது. அது அவர்களின் முழு உலகத்தையும் மாற்றிவிட்டது. ஒரு நாள் மருத்துவரிடமிருந்து திரும்பி வரும் வழியில் அவர்களின் பைக்கிற்கு முன்னால் திடீரென ஒரு டிராக்டர் வந்தது. அபிஷேக் நந்தினியை காப்பாற்ற முழு முயற்சி செய்தான். ஆனால் அந்த விபத்து மிகவும் கொடூரமாக இருந்தது. அதனால் அவர்களின் பிறக்காத குழந்தை என்றென்றும் அவர்களை விட்டு பிரிந்தது. அன்று மருத்துவமனைக்கு வெளியே அபிஷேக் முதல் முறையாக அழுதான். தான் அன்று பைக்கை எடுத்து செல்லாமல் இருந்திருந்தால் தங்கள் குழந்தை இன்று உயிருடன் இருந்திருக்கும் என்று அவன் நினைத்தான். மறுபுறம் தான் மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காமல் இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது என்று நந்தினி தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொண்டாள். இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறிக்கொண்டனர். ஆனால் தங்கள் குற்ற உணர்ச்சியை வார்த்தைகளால் வெளிப்படுத்தவே முடியவில்லை. அவர்களுக்கு இடையே அன்பு குறையவில்லை. ஆனால் வலி எவ்வளவு பெரிதாக இருந்தது என்றால் புன்னகை சிறியதாகி போனது. மெல்ல மெல்ல இருவரின் மௌனமும் அவர்களின் உறவின் மிகப்பெரிய எதிரியாக மாறியது. அபிஷேக் முன்பு போல் சிரிப்பதில்லை. வேலையிலிருந்து திரும்பிய பிறகு வெகுநேரம் கோவிலில் அமர்ந்திருப்பான். நந்தினி இரவு முழுவதும் தன் குழந்தையின் சிறிய ஸ்கேன் செய்த புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருப்பாள். இருவருமே எதிர்பக்கத்தில் இருப்பவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினர். அதனால் தங்கள் வலியை மறைத்து கொண்டனர். இந்த மறைக்கப்பட்ட வழியே அவர்களுக்கு இடையேயான சுவராக மாறியது. ஒரு நாள் இரவு நந்தினி மிகவும் அமைதியான குரலில், அபிஷேக், நீ என்னுடன் இல்லாமல் ஒரு புதிய தொடக்கத்துடன் வாழ வேண்டும் என்றாள். அபிஷேக் எந்த கேள்வியும் கேட்காமல், இதன் மூலம் உனக்கு அமைதி கிடைக்கும் என்று நீ நினைத்தால் நான் உன்னை ஒருபோதும் தடுக்க மாட்டேன் என்று மட்டும் கூறினான். அடுத்த சில மாதங்களில் குடும்பத்தினர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இருவரும் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பெற்றனர். நீதிமன்றத்தில் கூட இருவரில் எவரும் மற்றவர் மீது ஒரு குற்றச்சாட்டை கூட சுமத்தவில்லை. நீதிபதி ஆச்சரியத்துடன், புகாரே இல்லாத போது ஏன் பிரிய விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். இருவரிடமும் அந்த கேள்விக்கு பதில் எதுவும் இல்லை. உண்மை என்னவென்றால் இருவரும் இன்றைக்கும் ஒருவரை ஒருவர் அவ்வளவாக நேசித்தார்கள். ஆனால் தங்கள் இருப்பு எதிர்பக்கத்தில் உள்ளவருக்கு தங்கள் இழந்த குழந்தையின் நினைவை நினைவூட்டி கொண்டே இருக்கும் என்று இருவருமே நினைத்தார்கள். விவாகரத்துக்கு பிறகு அபிஷேக்கும் மறுமணம் செய்து கொள்ளவில்லை, நந்தினியும் செய்யவில்லை. இருவரும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல முயன்றனர். ஆனால் ஒவ்வொரு மாதத்திலும் இருவரும் மௌனமாக பாபாவிடம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்தனர். 3 ஆண்டுகள் கடந்தன. இந்த முறை பாபா கோவில் திருவிழா தொடங்குவதற்கு முன் அபிஷேக்கின் தந்தை ராம் பிரசாந்தின் உடல்நிலை திடீரென மிகவும் மோசமடைந்தது. மருத்துவமனையிலிருந்து திரும்பிய பிறகு அவர் மகனின் கையை பிடித்துக்கொண்டு, மகனே, இந்த முறை என் சார்பில் வைத்தியநாத கோவிலுக்கு சென்று நீரை ஊற்றிவிடு, இதுவே என் ஒரே ஆசை என்றார். அபிஷேக் உடனடியாக ஒப்புக்கொண்டான்.
தான் தந்தையின் நேர்த்தி கடனை மட்டுமல்ல, தன் உடைந்த மனதையும் பாபாவின் பாதங்களில் விட்டு செல்ல போகிறோம் என்பதை அவன் யாருக்கும் சொல்லவில்லை. மறுபுறம் அதே நேரத்தில் நகரின் மறுமுனையில் வசித்து வந்த நந்தினி தன் தாய் சரஸ்வதி தேவியுடன் இருந்தாள். பல மாதங்களாக அவளது தாயின் உடல்நிலையும் சரியில்லாமல் இருந்தது. அவர்களும் மகளிடம், மகளே, இந்த முறை எனக்கு உடல் நலம் சரியாகிவிட்டால் பாபா வைத்தியநாதருக்கு கங்கா ஜலம் தவறாமல் ஊற்று என்றார்கள். தாயின் வார்த்தைகளை கேட்ட நந்தினி ஒரு நொடியும் தாமதிக்காமல் விரதமிருந்து தனியாகவே காவடி யாத்திரை மேற்கொள்ள முடிவு செய்தாள். தான் கால் பதிக்கும் பாதையில் தன் அரைகுறை வாழ்க்கையும் தன் எதிர்கால வாழ்க்கையும் காத்து கொண்டிருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. இருவரும் வெவ்வேறு நகரங்களில் இருந்து தங்கள் பயணத்தை தொடங்கினர். வெவ்வேறு பிரார்த்தனைகளை செய்தனர். ஆனால் சேரும் இடம் ஒன்றுதான், பாபாவின் கோவில். காலை சூரியன் மெல்ல மெல்ல கங்கை கரை தண்ணீரில் மின்னத் தொடங்கியது. படிக்கட்டுகளின் கூட்டம் இன்னும் அதிகரித்திருந்தது. அபிஷேக் படிக்கட்டுகளில் இறங்கி கங்கையின் நடுப்பகுதி வரை சென்றான். அவன் பக்தியுடன் இரு உள்ளங்கைகளிலும் நீரை எடுத்து நெற்றியில் ஒற்றிக்கொண்டு கலசத்தை நிரப்புவதற்காக குனிந்தான். அதே கணத்தில் சற்று தொலைவில் ஒரு பெண்ணும் தன் கலசத்தை கங்கை நீரில் மூழ்கடித்து கொண்டிருந்தாள். கூட்டத்தின் தள்ளுமுள்ளுவால் அவளது சமநிலை சற்றே குலைந்தது. அவள் தன்னை சமாளித்து கொண்டு தலையை உயர்த்திய போது அவளது பார்வை எதிரே நின்று கொண்டிருந்த அபிஷேக் மீது நிலைத்தது. அபிஷேக்கும் தற்செயலாக அதே திசையை பார்த்தான். சில நொடிகள் இருவரின் மூச்சு காற்றும் நின்று போனது போல் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் கடைசியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட இரு மனிதர்கள் இன்று மீண்டும் அதே கங்கை கரையில் அதே பாபாவின் பெயரில் எந்த திட்டமும் இன்றி நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்தார்கள். இருவரின் கைகளிலும் கங்கா ஜலம் இருந்தது. இருவரின் கண்களிலும் அரைகுறை வாழ்க்கையின் முழு வலியும் இருந்தது. ஆனால் அந்த கண்களில் எந்த புகாரும் இருக்கவில்லை, கோபமும் இருக்கவில்லை, எந்தவித ஆணவமும் இருக்கவில்லை. வெறும் 3 ஆண்டுகால நீண்ட இடைவெளி ஒரே நொடியில் சுருங்கி அவர்கள் முன்னே வந்து நின்றது. கங்கை நீர் அவர்களின் பாதங்களை தொட்டு ஓடிக்கொண்டிருந்தது. சுற்றிலும் பாபா கோஷங்கள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. முதலாக நந்தினி தன் கண்ணீரை கட்டுப்படுத்தியபடி இரு கைகளையும் கூப்பி மெல்லிய குரலில், எப்படி இருக்கிறாய் அபிஷேக் என்று கேட்டாள். அபிஷேக் மெல்லிய புன்னகையுடன், நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்க என்று பதிலளித்தான். நந்தினி தலையசைத்து, நானும் நல்லா இருக்கிறேன் என்றாள். இந்த நல்லா இருக்கேன் என்பது வெறும் ஒரு பதில் மட்டுமே தவிர உண்மை அல்ல என்பது இருவருக்குமே தெரிந்திருந்தது. சில நொடிகள் இருவரும் அமைதியாக இருந்தனர். பிறகு அபிஷேக், நீயும் பாபாவுக்கு நீர் ஊற்ற வந்தாயா என்று கேட்டான். நந்தினி, ஆமாம், அம்மாவின் நேர்த்தி கடனை செலுத்த வேண்டும் என்றாள். அபிஷேக், நான் அப்பாவின் ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்றான். அவ்வளவு கூறிவிட்டு இருவரும் தங்கள் கலசங்களை நிரப்பினார்கள். எவரும் பழைய நாட்களை பற்றி பேசவில்லை. இந்த 3 ஆண்டுகளில் வாழ்க்கை எப்படி போனது என்று எவரும் கேட்கவில்லை. அப்போது படிக்கட்டில் நின்றிருந்த ஒரு முதிய காவடி பக்தரின் கால் நழுவியது. அவரது நீர்க்கலசம் தொலைவில் போய் விழுந்தது. அபிஷேக்கும் நந்தினியும் யோசிக்காமல் அவரை நோக்கி ஓடினார்கள். இருவரும் சேர்ந்து அவரை தூக்கிவிட்டார்கள். அவரது முழங்கால் காயத்தை சுத்தம் செய்து பிறகு கங்கையிலிருந்து மீண்டும் நீர் நிரப்பி கொடுத்தார்கள். முதியவரின் கண்கள் கலங்கின. அவர் இருவரையும் ஆசீர்வதித்து, பாபா உங்களின் ஒவ்வொரு அரைகுறை ஆசையையும் நிறைவேற்றுவார் என்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் இந்த முறை எந்த வார்த்தையும் வரவில்லை. படிக்கட்டிலிருந்து பயணம் தொடங்கியது. லட்சக்கணக்கான காவடி பக்தர்களின் கூட்டத்திற்கு இடையே பாதை நீண்டதாக இருந்தது. ஆனால் அடிகள் ஒரே திசையில்தான் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தன. சிறிது தூரம் நடந்த பிறகு அபிஷேக் மெல்ல, உனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை என்றால் வழியில் ஒன்றாக நடந்து செல்லலாமா என்று கேட்டான். நந்தினி தாமதிக்காமல் தலையசைத்தாள். இருவருக்கும் இடையே எந்த உறவும் மிஞ்சி இருக்கவில்லை. ஆனால் மனிதநேயமும் மரியாதையும் இன்றைக்கும் அப்படியேதான் இருந்தன. வழியில் சேவை முகாம்கள் எங்கு தென்பட்டாலும் இருவரும் நின்று தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் முன்னோக்கி சென்றார்கள். ஒரு இடத்தில் சுமார் 10 வயது சிறுவன் ஒருவன் தன் நோய்வாய்ப்பட்ட தாய்க்கு தோள் கொடுத்து நடக்க வைக்க முயல்வதை பார்த்தார்கள். தாயின் கால்களில் கொப்பளங்கள் ஏற்பட்டிருந்தன. அபிஷேக் உடனடியாக அருகில் இருந்த மருத்துவ முகாமில் இருந்து மருந்தும் கட்டுப்போடும் துணியும் எடுத்து வந்தான். நந்தினி கீழே அமர்ந்து அந்த பெண்ணின் காலில் களிம்பு தடவ தொடங்கினாள். அந்த பெண்ணின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள், மகனே, கடவுள் உங்களை எப்போது மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்றாள். இதனை கேட்ட இருவரும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அது ஒரு சாதாரண வாக்கியம்தான், ஆனால் இருவரின் இதயத்திலும் ஆழமாக இறங்கியது. பிறகு எதுவும் பேசாமல் இருவரும் மீண்டும் நடக்க தொடங்கினார்கள்.
வழிநெடுகிலும் அவர்கள் பயணத்தை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டார்கள். இன்னும் எவ்வளவு தூரம் பாக்கி இருக்கிறது? எங்கே ஓய்வு கிடைக்கும்? எந்த முகாமில் உணவு கிடைக்கும்? எவருமே தங்கள் உடைந்த கடந்த காலத்தின் கதவை திறக்கவில்லை. மதியத்திற்குள் கடுமையான வெயில் வந்தது. வழியில் ஒரு பெரிய அரச மரத்தின் அடியில் ஆயிரக்கணக்கான காவடி பக்தர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். அபிஷேக்கும் நந்தினியும் அங்கேயே அமர்ந்தார்கள். சேவை முகாமிலிருந்து கிச்சடியும் மோரும் கிடைத்தன. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் முதன்முறையாக ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினார்கள். யாராவது பார்த்தால் இவர்கள் தம்பதியினர் அல்ல என்று சொல்லவே முடியாது. ஆனால் உண்மை அவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. அப்போது அருகில் அமர்ந்திருந்த ஒரு முதிய பெண் புன்னகையுடன், "மகனே, திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன?" என்று கேட்டார். கேள்வியை கேட்டதும் இருவரும் சில நொடிகள் அமைதியானார்கள். அபிஷேக் ஏதேனும் சொல்வதற்குள் நந்தினி புன்னகையுடன் பேச்சை திசை திருப்பினாள். "அம்மா, பாபாவின் தரிசனத்திற்கு பிறகு எல்லாம் சொல்கிறோம்" என்றாள். அந்த முதிய பெண் சிரித்துவிட்டு, "வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் தன் துணையின் கையை ஒருபோதும் விடாமல் இருப்பதுதான் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்" என்றார். அவ்வளவு கூறிவிட்டு அவர் முன்னோக்கி சென்றார். அவர் சென்ற பிறகு மீண்டும் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. உலகம் பார்த்த பார்வையில் முடிந்து போன ஒரு உறவை அடையாளம் தெரியாத மனிதர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருப்பதாக நினைக்கிறார்களே என்று அபிஷேக் முதன்முறையாக உணர்ந்தான். அவன் நந்தினியை பார்த்தான். நந்தினி தன் கண்ணீரை மேகங்களில் மறைக்க நினைப்பவள் போல் தொலைவில் உள்ள வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மாலை நேரமாக தொடங்கியது. பயணத்தின் முதல் கட்டம் வந்தது. ஆயிரக்கணக்கான காவடி பக்தர்கள் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருந்த முகாமில் தங்க தொடங்கினர். அபிஷேக் நந்தினியிடம், "நீ பெண்கள் முகாமில் ஓய்வெடுத்துக்கொள், நான் எதிரே உள்ள முகாமில் இருக்கிறேன், ஏதாவது தேவைப்பட்டால் சொல்" என்றான். நந்தினி சரி என்று மட்டும் கூறினாள். இரவில் திடீரென கடுமையான மழை பெய்ய தொடங்கியது. காற்று எவ்வளவு பலமாக வீசியதென்றால் பலரின் கூடாரங்கள் பறந்து போயின. நாலாபுறமும் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. அதே நேரத்தில் பெண்கள் முகாமின் மூங்கில் களிகள் உடைந்தன. நந்தினி உட்பட பல பெண்கள் பீதியடைந்தனர். சத்தம் கேட்டதும் அபிஷேக்கும் இன்னும் சில காவடி பக்தர்களும் ஓடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து கூடாரத்தை சமாளித்து பிடித்து அனைத்து பெண்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்த்தனர். எல்லாம் அமைதியானதும் நந்தினி முதன்முறையாக மனதார நன்றி என்றாள். அபிஷேக் புன்னகையுடன், "நன்றி சொல்லாதே, மனிதன்தான் மனிதனுக்கு உதவுவான்" என்று பதிலளித்தான். இதனை கேட்டதும் நந்தினியின் கண்கள் கலங்கின. திருமணத்திற்கு பிறகு அபிஷேக் அடிக்கடி சொல்லும் வார்த்தை இது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதே வார்த்தைகள் மீண்டும் அவளது காதில் விழுந்தபோது கடந்து போன நாட்கள் ஒரு நொடியில் திரும்பி வந்தது போல் இருந்தது. மழை நின்றிருந்தது. இரவு வெகு நேரமாகிவிட்டது. தொலைதூரத்திலிருந்து "ஹர ஹர மகாதேவ்" என்ற குரல்கள் எதிரொலித்து கொண்டிருந்தன. முகாமிற்கு வெளியே அமர்ந்திருந்த அபிஷேக் வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அங்கே பெண்கள் முகாமில் படுத்திருந்த நந்தினியாலும் தூங்க முடியவில்லை. இருவரின் மனதிலும் ஒரே கேள்விதான் இருந்தது. சில உறவுகள் உண்மையிலேயே முடிந்து போய் விடுகின்றனவா, அல்லது அவற்றின் பெயர்கள் மட்டுமே மாறுகின்றனவா? ஆனால் இருவரில் எவருமே அந்த கேள்விக்கான பதிலை தேட முயலவில்லை. இருவரும் கண்களை மூடி பாபாவின் நாமத்தை ஜெபித்தார்கள். அடுத்த நாள் காலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே முகாமில் மணிகளின் ஓசையும் கோஷங்களும் எதிரொலித்தன. அபிஷேக்கும் நந்தினியும் நீராடினர். தங்களின் கலசங்களை வணங்கிவிட்டு கோவிலை நோக்கி நடை போட்டனர். இரவில் பெய்த மழையால் பாதை வழுக்கலாக இருந்தது. ஆனால் இருவருமே மிகவும் கவனமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்களுக்கு இடையே இருந்த பழைய தயக்கம் குறைந்திருந்தது. வழியில் அவர்கள் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொண்டனர். எங்கேனும் தண்ணீர் குடிக்கும் இடம் தென்பட்டால் நின்றார்கள். பிறகு எந்த ஒரு தயக்கமும் இன்றி முன்னோக்கி சென்றார்கள். மதிய வேளையில் ஒரு சிறிய சேவை முகாம் தென்பட்டது. அங்கே காவடி பக்தர்களுக்கு மருந்தும் உணவும் வழங்கப்பட்டு வந்தன. அங்கே திடீரென ஒரு முதியவர் சுய நினைவிலிருந்து கீழே விழுந்தார். அவருடன் யாரும் இருக்கவில்லை. அபிஷேக் உடனடியாக அவரை தூக்கி கொண்டு மருத்துவரிடம் சென்றான். அதே நேரத்தில் நந்தினி அவருக்கு தண்ணீரும் மருந்தும் ஏற்பாடு செய்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த முதியவருக்கு சுய நினைவு திரும்பியதும் அவர் நடுங்கும் கரங்களால் இருவரின் கரங்களையும் பற்றி, "மகனே, தம்பதியரின் பந்தம் கடவுளின் மிகப்பெரிய கொடை, அதை ஒருபோதும் உடைய விடாதீர்கள்" என்றார். இதனை கேட்டதும் இருவரின் கண்களும் தாழ்ந்தன. அவர்கள் உண்மையை சொல்ல விரும்பினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இருவரிடமும் வார்த்தைகள் இருக்கவில்லை. அந்த முதியவர் அவர்களை மனதார ஆசீர்வதித்துவிட்டு முன்னோக்கி சென்றார். அவர் சென்ற பிறகு இருவரும் சிறிது நேரம் அமைதியாக நடந்து சென்றார்கள். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள் ஆழமாக புதைந்திருந்த வழியை மெல்ல மெல்ல அசைக்க தொடங்கி இருந்தது.
சில கிலோமீட்டர்கள் கடந்து சென்ற பிறகு பாதை ஒப்பீட்டளவில் அமைதியாக இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இருவரும் தனியாக நடந்து கொண்டிருந்தார்கள். நீண்ட மௌனத்திற்கு பிறகு அபிஷேக் மெல்லிய குரலில், நந்தினி, நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கலாமா என்றான். நந்தினி அவனை பார்த்து, கேளுங்கள் என்றாள். அபிஷேக் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, விவாகரத்து நாளன்று கூட நான் உன்னை தடுக்க விரும்பினேன். ஆனால் என்னுடன் இருந்தால் ஒருவேளை நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று நினைக்க தோன்றியது. நம் குழந்தையை நான் தான் இழந்துவிட்டேன் என்று தினமும் எனக்கு தோன்றியது. உன் கண்களில் அந்த வழியை என்னால் பார்க்க முடியவில்லை என்றான். அபிஷேக்கின் குரல் தழுதழுத்தது. நந்தினி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவள், என்னால் தான் உங்களின் வாழ்க்கை நின்று போனது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் போய்விட்டால் நீங்கள் மீண்டும் சிரிப்பீர்கள் என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் விவாகரத்து பத்திரத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கையெழுத்திட்டேன் என்றாள். இதனை கேட்டதும் அபிஷேக் அங்கேயே நின்று விட்டான். 3 ஆண்டுகளாக தான் உண்மை என்று நம்பி வந்த விஷயம் உண்மையே இல்லை என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்தது அன்பு முடிந்து போனதால் அல்ல, மாறாக ஒருவரின் வலியை மற்றவர் குறைக்க நினைத்ததால் தான். ஆனால் அந்த முயற்சியே அவர்களின் மிகப்பெரிய தவறாக மாறியது. நடந்து கொண்டிருக்கும் போதே இருவரின் கண்களிலிருந்தும் கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. உரத்த குரலோ குற்றச்சாட்டுகளோ எதுவும் இல்லை. எந்த பயமும் இன்றி முதன்முறையாக அவர்களுக்குள் வெளிவந்த உண்மை மட்டுமே அங்கிருந்தது. நந்தினி நடுங்கும் குரலில், அபிஷேக், நான் இன்று வரை வேறு யாரையும் பற்றி நினைத்ததில்லை. ஒவ்வொரு மாதத்திலும் பாபாவிடம் நீங்கள் எங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொண்டேன் என்றாள். அபிஷேக் உடனடியாக, நானும் வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை. மனிதர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் என் மனம் ஒருபோதும் தயாராகவில்லை என்றான். இருவரும் சிறிது நேரம் அங்கேயே சாலையோரம் இருந்த ஒரு சிறிய சிவன் கோவிலின் படிக்கட்டுகளில் அமர்ந்தார்கள். கோவிலுக்குள்ளிருந்து சங்கின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. அபிஷேக் முதன்முறையாக எந்த தயக்கமும் இன்றி, அன்றே இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசியிருந்தால் ஒருவேளை இன்றே நம் வாழ்க்கை வேறாக இருந்திருக்கும் என்றான். நந்தினி கண்ணீரை துடைத்தபடி, தவறு எவர் ஒருவர் மீதும் இல்லை என்றாள். இருவருமே அவரவர் வழியில் எவ்வளவு மூழ்கி போனோம் என்றால் ஒருவரின் கையை மற்றவர் விட்டுவிட்டோம் என்றாள். இதனை கேட்டதும் இருவரும் முதன்முறையாக தங்கள் மனப்பாரம் குறைந்ததை உணர்ந்தார்கள். 3 ஆண்டுகளாக அவர்களின் இதயத்தில் கட்டப்பட்டிருந்த முடிச்சு மெல்ல மெல்ல அவிழத் தொடங்கியது. மாலை மறையும் வேளையில் நகரின் எல்லை புலப்படத் தொடங்கியது. தொலைவிலிருந்து வைத்தியநாத கோவில் கோபுரம் தென்பட்டதும் ஆயிரக்கணக்கான காவடி பக்தர்களின் முகங்கள் மலர்ந்தன. அபிஷேக்கும் நந்தினியும் சில நொடிகள் அங்கேயே நின்று கோவிலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கண்களில் பக்தியும் இதயத்தில் ஒருவித விவரிக்க முடியாத அமைதியும் இருந்தன. அவர்கள் இப்போது முன்பு போல் அந்நியர்களாக இருக்கவில்லை. கோவிலை நோக்கி செல்லும் வழியில் அமர்ந்திருந்த ஏழை குழந்தைகளுக்கு உணவு அளித்தனர். ஒரு முதியவருக்கு செருப்பு வாங்கி தந்துவிட்டு அமைதியாக முன்னோக்கி சென்றார்கள். எவரும் எவருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை. ஆனால் இறைவன் அவர்களை சும்மா மீண்டும் ஒன்றிணைக்கவில்லை என்ற ஒரு உணர்வு இருவரின் மனதிலும் பிறப்பெடுத்திருந்தது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இருவரின் முகத்திலும் போலித்தனம் இல்லாத உண்மையான புன்னகை தென்பட்டது. வலி இப்போதும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவர்கள் மீது நம்பிக்கையின் ஒரு புதிய ஒளிக்கீற்று இறங்கியிருந்தது. இரவுக்குள் வைத்தியநாத கோவிலின் முதன்மை நுழைவாயில் அருகே வந்து சேர்ந்தார்கள். கோவிலுக்குள் நுழைவதற்கு நீண்ட வரிசை நின்று கொண்டிருந்தது. இருவரும் தங்களின் கலசங்களை நெஞ்சோடு அணைத்து கொண்டு பக்தியுடன் தலை வணங்கினார்கள். அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எப்போது நேர்த்திக்கடன் கேட்டார்களோ அதே கோவில்தான் அவர்களுக்கு முன்னே இருந்தது. இன்று அதே கோவிலில் தங்களின் உடைந்த நம்பிக்கையோடு நின்று கொண்டிருந்தார்கள். மணிகளின் ஓசை இடைவிடாமல் எதிரொலித்து கொண்டிருந்தது. இருவரும் மெல்ல மெல்ல வரிசையில் முன்னோக்கி நகர்ந்தார்கள். தங்களின் கலசங்களை இன்னும் இறுக்கமாக நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். மெல்ல மெல்ல அவர்களின் முறை வந்தது. அபிஷேக் முழு நம்பிக்கையோடு பாபா வைத்தியநாதருக்கு கங்கா ஜலத்தை அர்ப்பணித்தான். அவனது கண்களிலிருந்து கண்ணீர் இடைவிடாமல் விளைந்தது. அவன் கைகளை கூப்பி, பாபா, என் சொந்தங்களுக்கு நான் ஏதேனும் வழி கொடுத்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இப்போது எனக்கு சரியான வழியை காட்டுங்கள் என்று மட்டும் கூறினான். மறுபுறம் நந்தினியும் நீரை அர்ப்பணித்துவிட்டு, பாபா, நான் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை. என் விதியில் மீண்டும் என் வீட்டை எழுத வேண்டுமானால் மரியாதையும் நம்பிக்கையும் உண்மையான துணையும் கிடைக்கும் இடத்திலேயே அதை எழுதுங்கள் என்றாள். இருவரும் வெவ்வேறு பிரார்த்தனைகளை செய்துவிட்டு வெளியே வந்தார்கள். கோவிலின் முதன்மை வாயிலில் ஒரு புதிய பூசாரி பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி கொண்டிருந்தார். அபிஷேக்கும் நந்தினியும் அவர் முன்னே வந்ததும் பூசாரி இருவரையும் ஒன்றாக பார்த்து புன்னகையுடன்,
மகனே, கடவுள் உடைந்த பானைகளை சேர்ப்பதில்லை, ஆனால் உடைந்த இதயங்களை நிச்சயம் சேர்த்து வைக்கிறார். இருவர் வெறுப்பின்றி பிரியும் போது என்றார். அந்த முடிவு மனிதர்களுடையது, கடவுளுடையது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார். இதை கேட்டதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இருவரின் மனதிலும் ஒரு கதவு திறந்தது போன்றிருந்தது. கோவிலை விட்டு வெளியே வந்து இருவரும் அதே படிகளில் அமர்ந்தார்கள். எந்த பயமும் இன்றி முதன்முறையாக அவர்கள் எதிர்காலத்தை பற்றி பேசினார்கள். அபிஷேக் நந்தினியை பார்த்து, என் மீது உனக்கு சிறிதளவாவது இடம் மீதம் இருந்தால் நாம் மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கலாமா? இந்த முறை எந்த வழியையும் தனியாக தாங்கிக் கொள்ள மாட்டோம் என்றான். நந்தினியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் மெல்லிய குரலில், நான் உன்னை என் இதயத்திலிருந்து ஒருபோதும் வெளியேற்றவே இல்லை. இனி எத்தகைய சிரமம் வந்தாலும் நாம் மௌனமாக இருக்க மாட்டோம் என்று மட்டும் வாக்கு கொடுங்கள் என்றாள். அபிஷேக் கொஞ்சமும் தாமதிக்காமல் தன் கையை நீட்டினான். நந்தினி புன்னகையுடன் அவனது கையை பற்றி கொண்டாள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்திற்கு வெளியே விட்டு கொடுக்கப்பட்ட கைகள் இன்று பாபாவின் கோவிலில் மீண்டும் இணைந்தன. அந்த தருணத்தில் தங்களுக்குள் இருந்த அத்தனை பாரமும் கங்கையின் ஓட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டதாக இருவரும் உணர்ந்தார்கள். கோவிலில் இருந்து திரும்பியதும் இருவரும் முதலில் தங்கள் குடும்பத்தினரை சந்தித்து தங்கள் நிலையை விளக்கினார்கள். அபிஷேக் தன் தந்தை ராம் பிரசாந்திற்கும், நந்தினி தன் தாய் சரஸ்வதி தேவிக்கு முன்னால் முதன்முறையாக முழு உண்மையையும் வைத்தார்கள். தங்கள் விவாகரத்து எந்த சண்டையினாலோ, ஏமாற்று வேலையினாலோ அல்லது 3வது நபரினாலோ நடக்கவில்லை என்பதை அவர்கள் கூறினார்கள். இழந்த குழந்தையின் வழியில் இருவரும் கடுமையாக உடைந்து போய் ஒருவரின் வழியை மற்றவர் புரிந்து கொள்வதற்கு பதிலாக தங்களை தாமே குற்றவாளிகளாக எண்ணி கொண்டனர். ராம் பிரசாந்தின் கண்கள் கலங்கின. அவர் மகனை தழுவிக்கொண்டு, மகனே, துக்கத்தை பகிர்ந்து கொண்டால் குறையும், தனியாக தாங்கிக் கொண்டால் குறையாது என்றார். சரஸ்வதி தேவி நந்தினியின் தலையை தடவி கொடுத்து, மகளே, கடவுள் உங்களை 2வது முறையாக இணைத்துள்ளார். இனி இந்த உறவை எப்போதும் உடைய விடாதீர்கள் என்றார். 2 குடும்பங்களும் முதன்முறையாக ஒன்றாக அமர்ந்தன. பழைய காயங்களை எவரும் கிண்டி கிளறவில்லை. அனைவரும் வரவிருக்கும் நாளினை பற்றி மட்டுமே பேசினார்கள். சில மாதங்களுக்கு பிறகு அதே கிராமத்தின் சிவன் கோவிலில் முழு குடும்பத்தினரின் மற்றும் கிராம மக்களின் முன்னிலையில் அபிஷேக்கும் நந்தினியும் மறுமணம் செய்து கொண்டனர். இந்த முறை ஆடம்பரமோ கூச்சலோ இல்லை. எளிமையும் ஆசீர்வாதமும் கண்களில் ஆனந்த கண்ணீரும் மட்டுமே இருந்தன. திருமணத்திற்கு பிறகு இருவரும் நேரடியாக பாபா வைத்தியநாதரின் கோவிலுக்கு சென்றனர். அவர்கள் மீண்டும் நீரை அர்ப்பணித்துவிட்டு, இனி வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் மௌனமாக இருந்து ஒருவருக்கொருவர் தொலைந்து போக மாட்டோம் என்று ஒன்றாக உறுதியேற்றனர். சிறிது காலத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு அனாதை பெண்ணை தத்தெடுத்து அவளுக்கு கௌரி என்று பெயரிட்டனர். அந்த சிறிய புன்னகை பல ஆண்டுகளுக்கு முன்பு தொலைந்து போன அந்த சிரிப்பை மீண்டும் அவர்களின் வீட்டிற்கு கொண்டு வந்தது. இப்போது அவர்களின் வீடு செங்கற்களால் ஆனது மட்டுமல்லாமல் நம்பிக்கை, அன்பு மற்றும் சொந்த பந்தம் நிறைந்த வீடாக மாறியிருந்தது. ஒவ்வொரு மாதத்திலும் அபிஷேக்கும் நந்தினியும் சிறிய கௌரியுடன் கங்கா ஜலத்தை எடுத்துக்கொண்டு நடைபயணமாக வைத்தியநாத கோவிலுக்கு செல்ல தொடங்கினார்கள். வழியில் அவர்கள் சோர்ந்து போன காவடி பக்தர்களுக்கு சேவை செய்வார்கள். பசியால் வாடுபவர்களுக்கு உணவு அளிப்பார்கள். எந்த உறவுக்காகவும் நம்பிக்கையை இழந்தவர்களிடம் அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்வார்கள். உறவுகள் அன்பின் குறைபாட்டினால் முறிவதில்லை, பேச்சுவார்த்தையின் குறைபாட்டினால் தான் முடிகின்றன. அவர்கள் எப்போது பாபாவின் முன் தலை வணங்கினார்களோ அப்போதெல்லாம் இருவரின் கண்களிலும் ஒரு உணர்வு எழும். அன்று கங்கை நதியில் நடந்த சந்திப்பு எந்த தற்செயலும் அல்ல. அது பாபா வழங்கிய மிக விலை மதிப்பற்ற பிரசாதம். அது உடைந்த 2 இதயங்களை மீண்டும் ஒரே வாழ்க்கையாக, ஒரே குடும்பமாக, புதிய அடையாளமாக மாற்றியிருந்தது. நண்பர்களே, உறவுகள் அன்பின் குறைபாட்டினால் அல்ல, மாறாக மௌனத்தாலும் தவறான புரிதலாலும் தான் முறிகின்றன என்பதே இந்த கதையின் பாடமாகும். இதயத்தில் உண்மையான அன்பும் மரியாதையும் இருந்தால் கடவுள் சரியான நேரத்தில் பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்து வைப்பார். இந்த கதையை சொன்னதன் நோக்கம் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பேச்சுவார்த்தை, நம்பிக்கை மற்றும் பொறுமை ஆகியவை எந்த உறவையும் காப்பாற்ற முடியும் என்பதையும், உண்மையான மனதுடன் செய்யப்படும் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது என்பதையும் உணர்த்துவதே ஆகும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற உணர்ச்சிபூர்வமான மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.